வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ப்ராக் லெஸ்னர் எப்போ வரப்போகிறாரு, அதுவும் ஸ்மாக்டவுனுக்கு வரப்போகிறாராம். அந்த டேட்டை வந்து WWE அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து நியோமி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அதனால் சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து நம்ம ராண்டி ஆர்டன் எங்கே போனார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அவரை பற்றின ஒரு மேஷிவான அப்டேட், இன்னும் நிறைய ரெஸ்லிங் செய்திகள் இன்றைக்கான வீடியோவில் இருக்குது. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மூலமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி யாரை பற்றி பார்க்கலாம்? சரி, முதல் செய்தியை நம்ம ப்ராக் லெஸ்னரை பற்றி பார்க்கலாம். அங்கே ரசிகர்களுக்கெல்லாம் நான் சொல்கிற செய்தி கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ப்ராக் லெஸ்னர் வந்து இப்போ வந்துட்டாரு. எப்போ திருப்பி வருவார் தெரியலையப்பா. ஒரு டேட்டை கிட்ட சொன்னால் அன்றைக்கி வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ராஸ் மேட்டர் நடக்குதுன்னா அந்த போஸ்டரில் அவங்க பேரை போட்டு இவங்க வருகிறார்கள், இந்த ஸ்மாக் டவுன், நீங்கள் வாங்க, டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுவாங்கள்ல. அப்படி WWE பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அடுத்த மாதம் இருக்குல்ல, 12ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அடுத்த மாதம் WWE பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஒரு பேப்பரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அதுக்கு முன்னாடி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா 2 வாரம் தொடர்ந்து ஸ்மாக் டவுனுக்கு வராது, 12ஆம் தேதியும் 19ஆம் தேதியும். இதை WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த பிராண்டுக்கு வராரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மாக் டவுனுக்கு தான் வராரு, ராக்கு வரல. ஸோ ஸ்மாக் டவுனுக்கு தான் வராரு. மேபி எனக்கு தெரிஞ்சு ப்ராக் லெஸ்னர் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது எப்போ வேணால் இருக்கலாம். ஜான்சனாவை மறுபடியும் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறமா ஜான்சனாக்கும் ப்ராகுக்கும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக இந்த 2 வீக் ஸ்மாக் டவுனில் ஃபியூடை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செப்டம்பர் 12, 19 அப்படிங்கிறது ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த செய்தி ரொம்ப மோசமாலாம் போயிட்டு இருக்குது. இந்த வாரம் நியோமி அக்கா பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி WWE தரப்புலேருந்து சொன்னாங்க. இன்ஜுரின்னு சொல்லலையே, அது பேர் என்னமோ நாட் மெடிக்கலி கிளியர். அதாவது தற்போதைக்கு சண்டை போடுறதுக்கு அவங்க ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது சண்டை போட ஃபிட்டாக இல்லைன்னா அது வேறு ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. கரெக்டு தானே? இப்போது நமக்கு ஒரு நியூஸ் ரூமர்னு சொல்கிறாங்க, சில பேர் உண்மைன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரில. நியோமி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கப்பா. அவங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்ததில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் வந்து நியோமி வந்து இப்போதைக்கு வந்து அவுட் ஆஃப் ஆக்ஷன் போயிட்டாங்க, சண்டை போட்டதை தவிர்த்துட்டாங்க. ஸோ நியோமி இதுக்கப்புறமா வந்து ப்ரெக்னென்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மீண்டும் WWEக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது உண்மையான அப்படின்னு தெரில. நியோமி இப்போ தான் அவங்க கெரியருடைய ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் சும்மா தான் இருந்தாங்க. பட் இப்போ தான் ஒரு நல்ல கிமிக்கில், நல்ல ஃபியூடில், நல்ல சாம்பியன்ஷிப்போட, நல்ல ஹைப்போடு இருக்கிறாங்க. இப்போ என்னத்தை சொல்ல, எல்லாமே நல்ல செய்தி தான். பட் ஆனால் அது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரில. WWE இந்த வாரம் நடக்க போகிற ரால இதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நியோமி வந்து இன்ஜுரி ஆகியிருந்தாலோ, பெரிய இன்ஜுரி ஆகியிருந்தாலோ, அல்லது அவங்க உண்மையிலேயே ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாலோ நியோமி அவங்களோட டைட்டில் வெக்கேட் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து கிளாஸின் பேரஸில் அவங்க உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி கண்டெண்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்கிற ரால இதை பற்றின ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. சார்லஸ் லாபின் அப்படின்னு சொல்லிட்டு WWEல ஒரு ரெப்ரி உண்டு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஐகானிக் ரெப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்ரினாலே ரெஃப்ரி தானே. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக WWEல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒர்க் பண்ணுறாரு. இன்னும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கார். மூஞ்சி மட்டும் தான் சுருக்கம் வந்திருக்குது. இப்போ சமீபத்தில் அவருக்கு ஹிப் ஃப்ராக்சர் ஏற்பட்டதில் இப்போ ஒரு சில இன்ஜுரிஸ்லாம் இருந்திருக்கு தான். அதாவது அவர் ரெஃப்ரி வேலையை பார்க்கும்போது சில நேரத்தில் ஜான்சன் அட்டாக் பண்ணுறது, ரோமன் ரெயின்ஸ் இவருக்கு ஸ்பியர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அடி வாங்குறதுக்கும் இந்த சார்லஸ் லாபினை WWE யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணதில் தான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணியிருக்காரு. சார்லஸ் லாபினை நம்ம கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா WWEல ரெஃப்ரியாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரெஃப்ரி தான். அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எல்லா இன்ஜுரியும் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு மீண்டும் WWEக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைக்கு அவருக்கு சர்ஜரி நடந்திருக்கு, கொஞ்ச நாள் வரமாட்டார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குதுங்க. ஜான்சனா வந்துட்டார், ப்ராக் லெஸ்னர் வந்துட்டார். ஆனால் ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸுக்கு மட்டும் எங்கள் தலைவனுக்கு எங்கேயா வாய்ப்பு கொடுக்குறீங்க, ஆளையே காணோம்.
ராண்டி ஆர்டன் சம்மர்ஸ்லாமில் தோத்துட்டு அப்படியே ஸ்மாக்டவுன் பக்கமே வரல, எங்கே போனார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கலாம். WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். ராண்டி ஆர்டனுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் ஃபியூடை ரெடி பண்ணி வைக்கிறாங்களாம். அதாவது இப்போ கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கின்டையர் கூட ஃபியூட் போயிட்டுருக்காரு. ட்ரூ மேக்கின்டையரை பற்றி உங்களுக்கு தெரியுமே, அடிப்பார், மிதிப்பார், தூக்கி போட்டு பந்தாடுவார். ஆனால் கிளாசின் பேரிஸில் டைட்டிலில் மட்டும் தோற்றுருவார். எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. அதனால் இப்போதைக்கு ட்ரூ மேக்கின்டையர் கூட தான் கோடி ரோட்ஸ் ஸ்டோரி போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா நம்ம கோடி ரோட்ஸ் யாரு கூட ஃபியூட் போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. யார் கூட தெரியுமா? வேறு யார், நம்ம ராண்டி ஆர்டன் கூட தானா. WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை இதுக்கப்புறமா ஒரு பிக்கஸ்ட்டு ஹீல்டனாக காட்ட போகிறாங்க. அதுக்கு காரணம் எதுனா, மேபி எனக்கு தெரிஞ்சு கெவின் ஓவன்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஸ்டோரி ஏற்படுச்சு அந்த மாதிரி ஏற்படும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ராண்டி ஒரு பயங்கரமாக ஹீல் கேரக்டர் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன் அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரேஜின் நல்லா போகணும் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல ஆப்போனண்ட் தேவை. ஆல்ரெடி ஒரு தடவை கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்து முக்கால்வாசி ஆப்போனண்ட் கூட மோதிட்டார். இப்போ அவர் மோத வேண்டிய ஆட்கள்லாம் ஃப்ரெஷ்ஷான ஆட்கள்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம் கோடி ரோட்ஸுக்காக. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அண்ணன் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா பழையபடி வில்லாதி வில்லனுக்கே வில்லனாக வரப்போகிறாரு. வந்து கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ண போகிறாரு. ஸோ அது வரைக்கும் ராண்டி ஆர்டனை நம்ம எதிர்பார்க்க முடியாது பெரிய பெரிய ஸ்டோரியிலலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ராண்டி ஆர்டன் ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமை காத்து இருங்க. உங்கள் பொறுமைக்கு பலனா கூடிய சீக்கிரம் ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆவார். ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டரை பண்ண போகிறாரு. கண்டிப்பாக அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் அந்த ஹீல் கேரக்டர் ஸ்டோரியை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆர்வமாக இருக்குங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ராண்டி ஆர்டன் ஃபேஸ் தானே இருந்தார். இந்த ஜப்புக்காடின்னு ஒருத்தர் உண்டு, ஜெஃப் ஹார்டி. அவரு கூட பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போனாங்க. எம்மா என்ன பெரிய வெள்ள ராண்டி ஆர்டன் அப்படின்னு எல்லாருமே வாய் மேலே கை வைக்கிற மாதிரி செம்ம ஹீல்டன் பண்ணாருங்க. அதுலேயும் அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஜெப்காடியோட காதில் போட்டு கொட்டான்னு குறைஞ்சிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி வில்லையா இது, செம்மையாக இருக்குது அப்படின்னு. அந்த எலினசல் மேட்ச்லாம் பாருங்கள். அந்த நேரத்தில் தான் ப்ராக் லெஸ்னருக்கும் WWE ரோமனுக்கும் மேட்ச் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிரான் ஸ்டெமனுக்கும் ரோமனுக்கும் அந்த இதில் தான் இந்த ஹெலினசல் மேட்ச் நடந்திருக்கும். ஒரு பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் என்ன தெரியுமா? வின்ஸ் மேக்மன் தான். ஏன்னா அந்த வின்ஸ் மேக்மன் வந்து அந்த நேரத்தில் அந்த ஸ்டீல் கேஜை ரெட் கலரில் ஆக்கி விட்டுட்டான். ரெட் கலரில் ஸ்டீல் கேஜில் இவங்க சண்டை போட்டதை பார்த்தா மேட்சே தெரிலங்க. எல்லாம் சிவப்பு கலரில் உள்ள ஏதோ போடுறாங்க தெரியும். நம்மளாச்சும் பரவாயில்ல, உள்ள கேமரா வச்சு காட்டுறாங்க. அங்கே லட்சக்கணக்கில் டிக்கெட்டை வாங்கி அந்த ஸ்டீல் கேஜில் மேட்ச் நடக்கிற பார்க்குறவங்க ஆடியன்ஸோட நிலைமையை வச்சு பாருங்க. அந்த கூண்டுக்குள்ளே சண்டை போட்டது எங்கே தெரிய போகுது? கரெக்டு தானே? ஸோ அந்த பழைய ராண்டி ஆர்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பாக நான் அதுக்காக பெரிய லெவலில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஒரே ஒரு விஷயம், அது ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாகவே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஏஜி ஸ்டைலை பற்றி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, ரிட்டையர்மெண்ட் எப்போன்னு. அண்ட் கேரி ஜெயினை பற்றி ஒரு அப்டேட் போடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு கேரி ஜெயினை பற்றி சொல்லணும்னா இப்போதைக்கு சும்மா தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூடிய சீக்கிரம் இயோ ஸ்காய் கூட ஒரு ஃபியூட் போக போகிறாங்க. ஆஸ்கா, இயோ ஸ்காய் அண்ட் கேரி ஜெயின் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி லைன் போக போகிறாங்க. அதனால் கேரி ஜெயின் இப்போதைக்கு பாதுகாக்கப்பட்ட ரெஸ்லர் தான். ஏஜே ஸ்டைல் ரிட்டர்ன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல் அஃபிஷியலி சொல்லிட்டாரு இந்த வருடம் சம்மர்ஸ்லாம் என்னுடைய கடைசி சம்மர்ஸ்லாம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தா ஏஜே ஸ்டைல் இன்னும் 1 வருஷத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா WWEல சண்டை போடுவார். இந்த வருடம் ரசல்மேனியா ஏஜே ஸ்டைலுடைய கடைசி ரசல்மேனியாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.